சொன்னல நீ வேற சொன்ன அம்மா வராங்க இல்லை மச்சான் ஆனால் ரொம்ப தூரம் இல்லை தாத்தா தாத்தா முடியல தாத்தா ஏசி சின்ன சொல்றியா நீ இல்லை வெளியிலயே எப்படி இருக்கு சின்ன சின்ன கடைங்க ஆமாம் மச்சான் அதான் இன்னத்துக்கு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கான் நம்ம இங்கே பாரு இங்கே போட்டுருக்கேன் ஓகே 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 ஏங்க ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணல வெறும் தண்ணி இது மட்டும்தான் சொல்கிறேன் ஏதோ பெருசாக வரப்போது மட்டும் தெரியும் அவ்வளோதான் மச்சான் ஒரு வேளை பெரிய அந்த இது தீம் பார்க் ஏதோ சொல்லிட்டு இருந்தானுங்களா ஒரு அது கட்டுறானுங்களா அதுதானே இது தீம் பார்க் இது ரொம்ப சின்னதுதான் எனக்கு இன்னும் அந்த இது ஏதோ மால் கீழே இருக்குமா மால் இருக்காது தீம் பார்க் தான் இருக்கு நினைக்கிறேன் தீம் பார்க் வேணா சான்சஸ் இருக்கு ஆனால் எப்படா அந்த ஒரு இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணோம்னா அந்த சாயில் எப்படி தாங்கும்னு தெரியல இந்த தாங்கும் எனக்கு இது போட்டு தானே போடுறாங்க ஃபவுண்டேஷனு அதெல்லாம் ஸ்ட்ராங்காக போட்டுருவாங்க டைம் பார்த்தீங்கன்னா 6:12 ஆகுது ஆக்சுவலாக 1 o'clock கிளம்பலான்னு பிளான் பண்ணேன் பட் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஒரு 3-4 ஆகிடுச்சு கிளம்புறதுக்கு அங்கேருந்து ஸோ இப்போ ஈஸியாக போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா சரியான மழை போகிற வழியில் கிளைமேட்டே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு நான் கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா வெயில் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது கிளைமேட்டு ஸோ பாண்டிச்சேரி ரீச் ஆகிட்டோம் हे प्रभु हे हरि राम कृष्ण जगन्नाथ प्रेमानंद இன்னும் புக்கிங் எதுவும் பண்ணலை இனிமேல் தான் பார்க்கணும் ஸோ இது ஒரு அன்பிளான்டு ட்ராவல்ன்றதுனால எதுவுமே யோசிக்கலை ஸோ வீக்கெண்டுனால அப்படியே கிளம்பிட்டோம் ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது பார்க்கணும் புக்கிங் ஏதாவது இருக்கான்ட்டு ஸோ புக் பண்ணிவிட்டு திரும்ப கண்டினியூ பண்ணுறேன் நம்ம எதுவுமே டிசைட் பண்ணல அன்றைக்கி என்ன இது நைட் ஷிஃப்ட்டு சாட்டர்டே காலையில் என்ன மச்சான் பண்ணலாம் ஒரு கடுப்பாகுது சரிவா எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புனோம் ஆமாம் பஸ்ஸில் தான் போனோம் பஸ்ஸில் கிளம்புனோம் நான் அப்படியே அதான் ஷிஃப்ட்டு முடிஞ்சது காலைல நீ நேராக வீட்டுக்கு போயிட்டு இந்த ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு ஷார்ட்ஸை போட்டுன்னு வந்தேன் நேராக போய் பஸ் ஏறணும் பாண்டிச்சேரி வந்து இறங்கிட்டோம் மதியானம் பேர்லாம் யாருக்கு மச்சான் தெரியாது ஏதோ கொட்டா கட்டி வெளியில உள்ள போனா ரொம்ப மோசமாலாம் இல்லை நல்லா தான் இருந்தது அங்கே நம்ம தான் சாப்பிட்டோமே அங்கே ஃப்ரைட் ரைஸு அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு ஆமாம்
இருங்க ப்ரோ, அடுத்த லீவ் போட்டு ஏதோ போட்டோஸ் கிட்ட வச்சிருக்கியாடா? இல்லடா, உன்கிட்ட தான் இருந்தது. அந்த மொபைலே இப்போ இதுவாயிடுச்சு. அதுக்கப்புறம் போட்டோஸ் எதுவும் இல்லை. நீ தான் வச்சிருந்திய. நீ கூட எனக்கு ஷேர் பண்ணன்னு நினைக்கிறேன் போட்டோஸ், வீடியோ எல்லாம் கூட ஷேர் பண்ண. கூகுள்ல ஒரு ஆடா இருந்தது, அது மட்டும். ஆனா எல்லாமே இல்ல கூகுள்ல, இல்ல. அதுக்கப்புறம் அடுத்த வாரமே மதுரை. ஐயோ எப்பா. ஆமா மதுரை. ஆமா இல்ல பிளாக். மதுரைக்கு ட்ரெயின்ல போனோமோ? ட்ரெயின்ல போல, பஸ்ல போனோம். பஸ்ல போனோமா? ஆமா. நீ யாரையும் மீட் பண்றதுக்காக போன. நீ அவங்கள மீட் பண்ண போயிட்ட. நான் வந்து கோயிலுக்கு போயிட்டேன். போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் ஈவினிங் ஆச்சு. சரி என்ன மச்சம் பண்ணலாம் பிளான், என்ன பண்றது, முடிச்சுட்டு படுக்க வேண்டியதுதான். போயிட்டு வாங்கிக்கின்னு நேரா இது சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு. ஏய் மச்சான், மேப் போடுறா. இதுக்கப்புறம் போட்டாச்சு மேப் போட்டு தான் இருக்குது ஆல்ரெடி. போட்டுதான் இருக்கா? ஓகே ஓகே. இன்னுமே 35 கிலோமீட்டர் காமிக்குது. எப்படி இருந்தா எனக்கு தெரியல. 16 கிலோமீட்டர் காமிக்குது மச்சான் இப்போ. ஏய் கலாய்கிறியா மச்சான்? சத்தியமா அவ்வளவுதான் காமிக்குது. கூகுள் மாமா தான் சொல்றான். அப்பவே 17 கிலோமீட்டர்னா இப்ப என்னன்னா 16. 1 கிலோமீட்டர் வந்திருக்கேன். பிச்சு கூட பிச்சு. இல்ல ஒருவேளை இவன் அப்படி காமிக்கிறான். எக்ஸிட் பண்ணிட்டு திருப்பி வா, இந்த லொகேஷன் போட்டு. அப்பவே நம்ம பாண்டிச்சேரி உள்ள வந்துட்டோமே. பாண்டிச்சேரி தமிழ்நாடு, பாண்டிச்சேரி. ஆமாண்டா, இங்க பாரு அப்டேட் ஆக மாட்டேங்குதுடா. ஐ அம் சாரி, டெக்னிக் ஃபால்ட். தேங்க்யூ. பாரு 21 கிலோமீட்டர் காமிக்குது. 21 நிமிஷம்டா. அது 21 மினிட்ஸ். 9.4 கிலோமீட்டர்ஸ். டைம் பார்த்தீங்கன்னா 9 o'clock ஆக போகுது. ஆக்சுவலாக ஒரு 1.5 hours முன்னாடியே வந்துட்டோம். பட் நாங்கள் புக் பண்ண இடத்துல எங்களுக்கு கிடைக்கல. அவங்க ரூம்ஸ் அவைலபிள் இல்லைன்னுட்டாங்க. ஸோ நீங்கள் bookings.comல இன்கேஸ் நீங்கள் வரதா இருந்தால் ஜஸ்ட்டு கால் பண்ணி ஒரு டைம் கேட்டுட்டு வாங்க. ஏன்னா 2-3 இடம் நாங்கள் கால் பண்ணி கேட்டோம். 2-3 இடத்துலையுமே கிடைக்கல. கடைசியாக ஒரு இடம் கேட்டோம். ஸோ அங்கே அவைலபிள் இருக்குன்னாங்க. ஸோ அதுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ இன்கேஸ் நீங்கள் இங்கே வந்து தேடுறதா இருந்தால் இப்போ bookings.comல பாருங்கள். பட் ஸ்டில் ஒரு டைம் கால் பண்ணி ரூம்ஸ் அவைலபிள் இருக்கா என்னன்னு கேட்டுக்கோங்க. ஏன்னா இதில் வந்து புக் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. பட் நம்ம காசு எல்லாமே புக் பண்ணிக்கலாம். கால் பண்ணி ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கோங்க அவைலபிள் இருக்கான்ட்டு. ஏன்னா இதில் வந்து அவைலபிள் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. ஆனால் நம்ம நேரில், ஏன்னா ஒரு இடம் நேர்லேயும் போய் பார்த்தோம். பார்த்தீங்கன்னா அங்கே கால் எடுத்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ bookings.comல கொஞ்சம் பண்ணும்போது பார்த்து செக் பண்ணி பண்ணுங்கள். ஸோ இப்போ இங்கே நாங்கள் போயிட்டுருக்க பிளேஸ் வந்து மச்சான் இதுனா பாண்டிச்சேரியே தாண்டி போகும் போல இல்லை? பாண்டிச்சேரி உள்ளே தான் வருதா? ஓகே, முன்னாடி. ஓகே ஃபைன். ஸோ அங்கே தான் புக் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். ஒரு 5 மணிக்கு புக் பண்ணியிருந்தோம். பார்த்தா இருக்குன்னு சொன்னாங்க. அப்போது ரீச் ஆகிட்டோம். ஆல்மோஸ்ட் ஒரு பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ என்னடானா இல்லை புக் ஆகிடுச்சு அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு வேறு ஹாஸ்டல் தேடிட்டுருக்கோம். சரி நான் புக் பண்ணிவிட்டு திரும்பி ஏதாவது ஹாஸ்டல் கிடைக்குதான்னு பார்ப்போம். கிடைச்சதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஒருவேளை இந்த இடம் மட்டும் அப்படி இருக்குதா? உள்ளே போனதுக்கப்புறம் நல்லா இருக்குமா? அது மெயின் ரோடு அப்படி இருந்தது. இது காடு, இங்கே என்ன கிராமம் தான் இருக்கும். அதை பார்ப்போம். வேற ஆரவிலிக்கே போயிடலாம். ஆரவிலிக்கே போயிட்டு பீஸா சாப்பிட்லான்ற. பீஸாவாவது சாப்பிட்லான்னு சொல்கிறேன். இந்த ரைட்ரா. இதுவுமே கிராமம் தான் போல இருக்கு. இதுதான் பில்டிங்கு. இந்த பில்டிங்கா? அதான் லைட்டு போட்டு வச்சிருந்தா. உள்ள லைட்டே எரியலையா? இல்ல போட்டோல லைட் போட்டு வச்சிருந்தேன். என்ன யாருமே இல்லையா? சொல்றீங்களா? இதுவா அதுவா? ஏய் ஒரே மாதிரி கேட்டிருக்கான் பா. மச்சான் அது ஜூம் போடுறோம். மச்சான் இதுதான் போல இருக்கு. அதுதான். இதுதாங்க.
ஸோ ரூமுக்கு வந்தாச்சு. ரூமில் இருந்து சாப்பிட போகிறோம். நாட்டுக்கோழியா? என்ன ஆனதுங்களா? நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்கும். இங்கே பிரியாணி சீரக சம்பா ரைஸ் மச்சான் இல்லை இல்லை பரோட்டாவே இந்த சைஸ்னா அப்போ பன் பரோட்டா இதை விட சின்னதாக இருக்கும் உங்களுக்கு. ரெண்டு செட்டு ஒரு பரோட்டாவா? ஒரு செட்டு 2 பரோட்டா. சாரி, அதான் ஒரு செட்டு 2 பரோட்டாவா? அப்போ கூட ஓகே சொல்ல முடியாதுதான். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இன்னும் 70 ரூபாய்க்கு நான் பரவாயில்ல அண்ணா. எவ்வளோ ஆச்சு? 950. ஓகே தான் மச்சான். என்ன ஏய் நம்ம ரெண்டு இதான ஓட்டு என்ன தேங்காய் எண்ணெய்லாம் போட்டு நல்லா சிக்கனும் நல்லா வெந்திருந்தது. எண்ணெய் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. ஆனால் ஓகே தான், நல்லா இருந்தது. பரோட்டாவும் நல்லா சாஃப்டாக இருந்தது. எண்ணெய் அதிகமாக போட்டால் டேஸ்ட் வரும்னு ஒரு மித்து ஒன்று இருக்கு. அதுதான் பண்ணுறாங்க எல்லாருமே. இது நல்லெண்ணெய் தான், நல்லா இருந்தது. நாளைக்கு பாத்ரூம் நல்லா போயிட்டு சந்தோஷம். பரோட்டா தான் பிரச்சனை. பரோட்டா வந்துட்டு பிளாக் பண்ணிடுவாங்க உனக்கு. அதுதான் இல்லை, நீ கொத்து பரோட்டா தானே சாப்பிட்ட? அதெல்லாம் மசாலா இல்லை வந்துடும் நினைக்கிறேன். 4 பேர் 5 பேர் தூக்கம் வரணும். இப்போ 2 நாளா 12 மணி தான் வீட்டில் ஏசி ஒர்க் ஆகல. சரியான வேர்வு. நான் நைட்டு 2:30 மணி தான் படுத்தேன். காலைல 5 மணிக்கு ஆச்சு. நான் எப்போ படுத்தேன்னு எனக்கு தெரியல. எப்போ தூக்கம் நான் ஏஞ்சதுலேருந்து வேலை 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 வேலை. சீக்கிரமாக சாப்பிட்ருவேன் நான் 8 மணிக்குள்ள. சாப்பிட்டுட்டு போயிட்டு என்ன பண்ணேன், மெயிலெலாம் இருந்தது கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு படுத்தேன். 12 மணி ஆயிடுச்சு படுக்கிறதுக்கு. பீச்சுக்குள்ள வண்டி விட மாட்டானு. இது என்ன மச்சான் பார்ஷா இருக்கு இது? துணிக்கடையா? என்ன? ஆமா மச்சான், துணிக்கடைடா அது. நான் ஏதோ ரெஸ்டாரண்ட் இல்லைன்னு நினச்சேன். இவ்வளோ பார்ஷா இருக்கு. இங்க அங்க ஒரு கார் விட்டுருக்கான். அங்க இடம் இல்லையே. அங்கேயுமே நிறைய கார் இருக்கு பாரு. அங்க அது ஹோட்டலோட இதுல பார்க்கிங். ஹோட்டல் பார்க்கிங்கா? என்ன லெஃப்ட் போறதுன்னு போட்டுருக்கு போறானுங்க. செய்யக்கூடாதுன்றாங்களோ அதை தாக்க செய்யறாங்க. நோ பார்க்கிங் போட்டிருக்கான், பார்க்கிங் பண்ணியிருக்கான். ஹெல்மெட் கூட தான் போடாம போறாங்க. ஏய் அது ரூல்ஸ் கூட தான் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. எதுவும் கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டுருக்காங்கடா. பாட்டுவா என்ன பண்றது? இன்னும் எதுவும் போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவங்கெல்லாம் விட்டுருக்காங்களே.
ஹோட்டலுக்காரன் தானா? இங்க பாரு அப்படின்னாலும் நோ பார்க்கிங் ஆப்போசிட்ல தானே இருக்கு. அது ஹோட்டலுக்காரன் பார்த்தப்பா. இந்த கெஸ்ட் இது ஹோட்டலா? ஆமாக்கா. ஏதோ பூத் பங்களா மாதிரி இது. ஹோட்டல் உனக்கு ஃப்ரெண்ட்ஸு தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸு மாதிரியே படிச்சியே. ஸ்லாங் எடுக்க வேண்டியதான். இங்க பார்க்கிங் போட்டுக்கலாம், நோ பார்க்கிங் போட்டுக்கலாம். அப்ப இங்க பார்க்கிங்னா இப்ப இங்க பார்க் பண்ணலாமா? இங்கே நோ பார்க்கிங் போட்டிருக்கு. நோ ஹோட்டல்ஸ் பை ஃபங்க்ஷனபிள். பீச் அலோட் கிடையாது. மச்சான் உப்பு இது வருதா? இந்த கடல்ல இருந்து சக்கரையடா வரும். கடல்ல இருந்து உப்பு தான் வரும். அதுக்குன்னு வாயில அடிக்கிற அளவுக்கா நம்ம இவ்வளவு உப்பா? அது காரி துப்புது. என்னடா நிக்கிறீங்க? போங்களா மூஞ்சில துப்புது. இங்க பாரு மச்சான் பார்க் ஓப்பன்ல இருக்கா? ஓப்பன்ல தான் இருக்கு. செம்மையா இருக்குல்ல உள்ள. டீசெண்டா குடிக்கிறதா? குடிக்கிறதுல என்ன மச்சான் டீசென்ட்? என்ன இது? என்ன ஐஸ்கிரீம் கடையா? என்னது இது? இட்டாலியானோ புரியல உனக்கு? ஏடா ஐஸ்கிரீம்னு எழுதி போட அப்புறம் வருவியா? ஏதோ புரியாத என்ன வைக்கிறாங்க உள்ள போய் எட்டி பார்ப்போம்ல, அப்படியே புடிச்சு போட்டு பில்ல போட்டு இதை வாங்கிட்டு ஒரு 100 ரூபாய் இருக்குமா? சும்மா போய் கேட்டு பார்க்கலப்பா. ஐஸ்கிரீம் சாப்பிடணும். ஆனா ஒண்ணு வாங்கி பாதி வேணா சாப்பிடலாம். என்னால கிடையாது. என்ன கடை? இதுவும் ஐஸ்கிரீம் கடை தான் போல இருக்கு. நீ 24 hours மச்சான் பாத்தியா? கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணிட்டு நினைக்கிறேன். ஸ்பெஷல் டிவோஷனல் பேக்கேஜ் புதுச்சேரி டூரிசம்.
ஃபோட்டோவா? ஐயோ எப்பா மச்சான், ஆனால் ரொம்ப தூரம் இல்லை. தாத்தா தாத்தா முடியல தாத்தா. இல்ல அங்க போலாமா? இல்ல நம்ம இங்கே இருந்து இல்லாம இல்ல இல்ல நம்ம வந்து கரெக்டா போவோம். இந்த பீச்ல தான் வர சொல்லிடுங்க. வேற லெவல் வெயில் இருக்கும் காலையில எல்லாம். இந்த பீச் வேணாம், நம்ம வேற பீச் வேற பீச் போனா அதே வெயில் தான் தம்பி. இப்பதான் கருத்து வந்து எதுவுமே தரலையா நீ? ட்ரெஸ் எதுவும்? டிஷர்ட் இருக்கு, ஒரு ஜீன் போதும். லைட் பண்ணி தான் வந்துக்கிறேன். ஸ்டே தான் போல இருக்கு. நம்மலாம் ஸ்டே பண்ண முடியாது, ஏன்னா நம்ம கிட்ட காசு இருக்காது. அங்க பாரு, அது அவுட்ரு எப்படி வச்சிருக்கான்ட்டு. கண்டிப்பா கண்டிப்பா ஏசி சின்ன சொல்றியா நீ? இல்ல வெளியிலயே எப்படி இருக்கு மச்சான். அவன் ஜிஎஸ்டி 1000 ரூபாய் போடுவான் போல இருக்கு. ஒர்க் பண்ணாதவங்க ஜாலியா பண்ணுங்கப்பா, நான் வேணான்னு சொல்லலை. பட் இந்த டைம்ல வராங்கன்னா அப்போ வெளில இருக்கிற தெரிஞ்ச கூட்டம் தெரியாத கூட்டம் எல்லாம் மூளைக்கு கொப்புல உட்காந்துருக்குங்க. அது என்ன போது சொல்லு? இல்லை சேஃப் தானே, சேஃபாக இருக்கிறதுனால தான் இத்தனை மணிக்கு வராங்கன்னா 11 o'clockனா பெரிய விஷயம். அதாவது நீ தெரிஞ்சுக்கணும், கூட்டம் இருக்கா, ஓகே உட்காரலாம் பண்ணலாம், கண்ணுக்கு தர்ற மாதிரி உட்கார்ற மாதிரி வரணும். முதல்ல உட்காருறாங்க அழகாக பண்ணுறது. எல்லாரும் கிளம்பி நல்லா தலைங்க குறையுதா? ஆனால் அவன் 24 காஃபி வச்சிருக்கானா? ஆமாம் வச்சிருப்பான். ஆளுங்க வராமையா வச்சிருப்பான். கண்டிப்பா. இங்க சரௌண்டிங்ல இருக்கிறவங்க, இந்த தூரம் இருக்கிறவங்க கூட வருவாங்க போல இருக்கு. இங்க அடிக்கடி லோக்கல் பீப்புள்ஸ் மட்டும் வருவாங்க போல இருக்கு. அம்மாவஜன்ல இருக்கும்போது இவங்க தான் டிவி ஒன்றா நான் கேட்டேன், அங்கே தானே தரணும், வேற டிவி ஒன்று எங்கிட்ட எட்டி பார்த்தீங்க நம்ம கேட்பேன். இங்கிருந்து எட்டி பார்த்துக்க சொன்னாலும் டிவி நேருக்கு நேரம்டா. இவனும் பார்க்குறது டிவியா பாரு, இவனும் என்ன போட்டுருக்கான் டிவி. இந்த பார்த்துக்கேன் சி வியூ. இங்க இருந்து பார்த்தா உனக்கு சி தெரியுதுல்ல, நீ பில்டிங்ல இருந்து பார்த்தாலே தெரியும். அதோட நம்ம இப்போ ஒன்று பார்த்தோமே சி வியூ, ஒரு தெரு தள்ளி இருக்கிறான். ஆமா, ஒரு சில பெரிய பெரிய கடைங்க மட்டும் இருக்கும் போல இருக்கு. அதான் சொன்னேன், குல்ஃபி ஹவுஸ். அப்படியா? வேணாம், ஒரு ஸ்ப்ரைட் வாங்கி குடிச்சிட்டு படுக்கலாம் நம்ம. ஸ்ப்ரைட்டு வந்து இப்போ கிடைக்குது. ஆமாம், அங்கே விட்டு காரை ஏன் இங்கே போயின்னுக்கிற? கடை இருக்கான்னு பார்த்தா இல்லைன்னு நினைக்கிறேன் மச்சான். சும்மா அப்படியே காரை எடுத்துன்னு போகும்போது பார்ப்போம் ஏதாவது இருக்கான்ட்டு. அதெல்லாம் ஓட்டுவானுங்க, சென்னையிலே ஓட்டுறாங்க. இது ஏதோ கவர்மெண்ட் ஆஃபீஸ் தான் போல இருக்கு. இங்கேயும் போட்டு வாய்ப்பே இல்லை. இந்த வண்டிலாம் ரொம்ப நாளாக விட்டுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். சின்ன சின்ன கடைங்க. ஆமாம் மச்சான், அதான் ஓகே அங்கே லிஸ்ட் வந்து இன்ஸ்பெக்டர் ஓகே. ஓகே ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணல, வெறும் தண்ணி இது மட்டும். கவர்மா ஃபுட்டு பார்த்தா
தண்ணி மட்டும் தண்ணி குடுறா அடப்பா தண்ணியே குடுறா அது 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 பால் கொடுத்தாங்க இப்படிதான் கொடுக்குமா அவங்க குழந்தைக்கு பால் கொடுத்து நம்ம ஹெல்ப் பண்றது கடிச்சு எடுத்துக்கு மச்சான் பாதி கேமரா என்ன கொடுங்க நான் வேணா எடுக்கிறேன் அப்படியே பிடிச்சி தானே இருக்கணும் இந்தாங்க காம்பவுண்டு மேலே வந்து மண்டையிலே கொண்டு வந்து பார்த்துக்கோ எது போகணும்